ஹலோ, ஹலோ இன்பபாலன் ஆ அண்ணா. லைன்ல இருக்கேன் சார். சார்லாம் வேண்டாம். சும்மா நிதிஷ். சொல்லுங்க. அண்ணா ஆ, எடுக்க ஏதோ புரியுதா அது ஜிஎல்? பார்த்துட்டு இருக்கேன் நானு. என்ன ஓ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு. ஓ ஓகே, இப்போ ஜிஎல் செட்டப் பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த இதுல வந்து செட்டப் வந்து ஃபினான்ஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஸ்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுல ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேல்யூ செட் கிரியேட் பண்றது. மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல போனீங்கன்னா வேல்யூ செட் கிரியேட் பண்ணலாம். இதுல ஆட் கொடுக்கணும். வேல்யூ செட் கிரியேட் பண்றதுக்கு கோடு வந்து நம்ம பிபிஐ கம்பெனின்னு ஆல்ரெடி இருக்கு. ஸோ நான் வேற வேல்யூ செட் கிரியேட் பண்றேன். பிபிஓ அப்படின்னு வச்சு கிரியேட் பண்றேன். நீ வந்து மாடியில் வந்து நம்ம ஜிஎல் பார்க்கறதுனால ஜென்ரல் லெட்ஜர் கிளிக் பண்றோம். வேலிடேஷன் டைப் இண்டிபெண்டன்ட். வேல்யூ டேட்டா டைப் வந்து இப்போ இதுல கேரக்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ செட் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு கோடு ஒன்று கிரியேட் பண்ணும். 000 அது மாதிரி. அதுல வந்து இங்க நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பர்ல போட முடியும். கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கேரக்டர் கொடுக்குறது. கேரக்டர்னா இங்க டெக்ஸ்ட் தான் நம்ம கிளிக் பண்ணுவோம். இந்த லென்த் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு கம்பெனி வேல்யூ வந்து நம்ம கொடுக்க முடியும். இதே 3 கொடுத்தீங்கன்னா 3 டிஜிட் 999 வர நீங்க இது பண்ணிக்கலாம். இதே 4 கொடுத்தீங்கன்னா அந்த 4 டிஜிட் 999 வர 9999 அது வர நீங்க கொடுத்துக்கலாம். 2 கொடுத்தா 99 வரதான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி. நெக்ஸ்ட் வேல்யூ செட் வந்து இன்னொன்று கிரியேட் பண்றேன். பிபிஓ டிபார்ட்மெண்ட். மாடியில் வந்து ஜிஎல் ஜென்ரல் பார்க்கறதுனால ஜென்ரல் கொடுக்குறேன். வேலிடேஷன் டைப் வந்து இண்டிபெண்டன்ட். வேல்யூ டேட்டா டைப் வந்து கேரக்டர். அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுற வேல்யூ செட்டு. ஸோ மாடியூல் எப்போது பார்க்குற மாதிரி ஜென்ரல் இது. சேவ் அண்ட் க்ளோஸ். வேல்யூ செட் கிரியேட் பண்ணியாச்சு.
வேல்யூ செட்க்கு அப்புறம் மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் வரும். இது எதுக்குன்னா நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட் வந்து இதுல லிங்க் பண்றோம் ஜிஎல்லோட. இல்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இங்க ஜிஎல் வரும், ஜெனரல் லெட்ஜர். இதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஸ்ட்ரக்சர்னு உங்களுக்கு இருக்கும். ஸ்ட்ரக்சருக்குள்ள போறீங்க. இதுல வந்துட்டு நம்ம நியூவா கிரியேட் பண்றோம், ஸோ கிரியேட் கொடுக்குறோம். ஸ்ட்ரக்சர் கோடு வந்து பிபிஓ சிஓஏன்னு வைக்கிறேன், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட். நேமும் அதே தான் கொடுக்குறேன். டெலிமிட்டர் வந்து நீங்களா எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாரா இல்லை ப்ளஸ்ஸா இல்லை மைனஸ் அது மாதிரி. நெக்ஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுக்கணும். இங்க சேவ் கொடுத்துட்டு இங்க கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். செக்மெண்ட் இங்கே தான் கிரியேட் பண்ணணும் நீங்க. ஃபர்ஸ்ட் பிபிஓ கம்பெனின்னு ஒரு செக்மெண்ட் கிரியேட் பண்றேன். ஏபிஐ நேம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும், நீங்க மேல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை வச்சு. சீக்வன்ஸ் நம்பர் இங்க 1 கொடுத்தீங்கன்னா இங்க செக்மெண்ட் 1 தான் கொடுக்கணும். டிஃபால்ட் வேல்யூ செட் கோட் வந்து நீங்க வேல்யூ செட் அங்க கிரியேட் பண்ணீங்கல்ல, அது இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல நான் அங்க கிரியேட் பண்ணது பிபிஓ. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ண அக்கௌண்ட் எல்லாம் வரும். இந்த பிபிஓ அக்கௌண்ட் கம்பெனி டிபார்ட்மெண்ட் மூணும் தான் அங்க கிரியேட் பண்ணது, ஸோ அது வரும். அதில் நீங்க கிளிக் பண்ணி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்க வந்து கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். இந்த இதா ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ற செக்மெண்ட், அதனால நீங்க இந்த செக்மெண்ட் லேபிள் வந்து பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்க கொடுத்துக்கிறீங்க. சேவ் அண்ட் க்ளோஸ். நம்ம வேல்யூ செட் 3 கிரியேட் பண்ணனால 3 கிரியேட் பண்றோம். தென் வந்து காஸ்ட் சென்டர்னு ஒன்று கிரியேட் பண்றோம். இது வந்து செகண்ட் சீக்வன்ஸ்னால சீக்வன்ஸ் செகண்ட். இது காஸ்ட் சென்டர் செகண்ட் கிரியேட் பண்றதுனால கார்ப்பரேட் காஸ்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து செக்மெண்ட் லேபிள் நீங்க காஸ்ட் சென்டர் செக்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறீங்க. தேர்ட் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இது சீக்வன்ஸ் 3 உங்களுக்கு. அதனால ப்ராம்ப்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட் எல்லாமே அதே தான் கொடுப்போம். செக்மெண்ட் கோடே தான். டிஸ்பிளே வந்து 15. இங்கே சீக்வன்ஸ் நம்பர் 3 கொடுத்தனால இங்கேயும் செக்மெண்ட் 3 தான் கிளிக் பண்ணும்.
அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க. கார்ப்பரேட் அக்கௌண்ட். இதுல நேச்சுரல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணனால நேச்சுரல் அக்கௌண்ட்னு இருக்கும். அது இங்க ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ ஃப்ளெக்ஸிபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு செக்மெண்ட்டோட. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ். மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ். இப்போ மேனேஜ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து மேனேஜ் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டன்ஸ் போகிறோம். இதில் வந்து கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் கொடுக்குறோம் நியூ. அதே நேம் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். பிபிஓ பிஓ இன்ஸ்டன்ஸ். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நேம்ல வந்து உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண பிபிஓ சிஓ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 3 இது வரும். செக்மெண்ட் கோடு. அந்த செக்மெண்ட் கோட்ல ரெக்கார்ட் வந்து எனேபிள் இருக்காது. ஸோ இங்க எனேபிள் பண்றோம். அதுக்காக தான் இந்த இதுல லிங்க் பண்றோம். சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் நம்ம முடிச்ச ப்ராசஸ்லாம் எதுவும் எரர் இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த டிப்ளாய் ஃப்ளக்ஸ் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகும். எரர் இருந்தா உங்களுக்கு ஷோ ஆகும் அதுல. உங்களுக்கு எரர் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எரர் இங்க வந்துடும். ஹலோ. சொல்லுங்கண்ணா. சரிண்ணா. ஆனா கிளாஸ்ல இருக்குண்ணா.
டெப்ளாய் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. எந்த எரரும் இல்லை. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெப்ளாய் ஸ்டேட்டஸ் இங்கே சேஞ்ச் ஆயிரும், டிக் ஆயிரும், வெரிஃபிகேஷன் ஆயிரும். இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேலண்டர் கிரியேட் பண்ணுறோம். கேலண்டர் எதுக்குன்னா பீரியட் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக கேலண்டர். அது இங்கே இருக்கணும். ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரில் மேனேஜ் அக்கௌண்டிங் கேலண்டர்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து கேலண்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுற கேலண்டர் நேம் வந்து டிபிஓ அதான் கொடுத்தேன் கம்பெனி நேம். ஸோ அதே கொடுத்து கேலண்டர் அப்படின்னு. ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம இந்தியன் சினாரியோ ஏப்ரலில் வரனால ஏப்ரல் டு மேனால ஏப்ரல் கொடுக்குறேன். இது வந்து பீரியட் 4 இயர்ஸ் முன்னாடி இருந்து கொடுக்குறேன். அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால இப்போலேருந்து கொடுக்கலாம். இப்போ கொடுத்தோன்னா நம்ம ஃபியூச்சர் பீரியட் தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இதுனா முடிஞ்ச பீரியட்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்காக 2020 கொடுக்குறேன். பீரியட் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் மந்த்லியா இல்லை குவார்டர்லியா வீக்லியா இயர்லியான்னு நீங்கள் போட்டுக்கலாம். நான் மந்த்லியே வச்சுருக்கேன். அப்புறம் ஃபார்மேட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம். மந்த் இருக்கிறதுல உங்களுக்கு இயர் ஃபர்ஸ்ட்டாக வரணுமா அது மாதிரி. இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த பேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் 20 பீரியட் நேம் மார்ச் 21 வரை இருக்கும். இல்லை நீங்கள் இயர் ஆட் பண்ணணும்னா சேவ் மட்டும் கொடுத்துட்டு இல்லை ஆட் இயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இயர் ஆட் ஆகும். ஏப்ரல் 2021 to 22 வரை உங்களுக்கு. இப்போ 21 வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 22 ஆட் பண்ணும் இயர். ஆட் இயர் கொடுத்தீங்கன்னா 22 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ 21 மட்டும் ஆட் ஆயிருக்கு, 22 ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் 23 ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் 24 ஆட் பண்றேன். டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இயர் ஃபியூச்சர் ஒன்று ஆட் பண்ணி வைக்கிறேன். டன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு லீகல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவோம். லீகல் ஸ்ட்ரக்சருக்கு வந்து இங்கே மேனேஜ் லீகல் என்டிட்டி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப் பக்கத்தில் செலக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுறதுனால நீங்கள் கிரியேட் நியூ, இதே செலக்ட் அண்ட் ஆட்னா எக்ஸிஸ்டிங் இருந்தா.
இதுல வந்து லீகல் என்டிட்டி கிரியேட் பண்றோம், அதனால நியூ கொடுக்குறோம். கண்ட்ரி வந்து இந்தியா கொடுக்குறீங்க. நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி நேம் பிபிஓ இந்தியாவே கிளிக் பண்றேன், இந்தியா கொடுக்குறேன் நானா. இல்ல லீகல் ஐடென்டிஃபையர் இதே நேமே கொடுக்குறேன். லீகல் அட்ரஸ் வந்து நம்ம இந்த கம்பெனி அட்ரஸ் கொடுப்போம் எங்க இருக்கு அப்படின்ட்டு. நம்ம இங்க இந்தியா கொடுத்தனால அங்க இருக்குல்ல எல்லாமே வரும். நான் சும்மா காமனா நானா கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த 2 ரோல் ஆட் பண்றேன், எனேபிள் பண்ணிக்கிறேன். லீகல் எம்ப்ளாயரோ பேரோல். இதுல பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னா பேன் நம்பர் இது கொடுப்பீங்க. இது வந்து லீகல் ரிப்போர்ட்டிங் யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா ஜிஎஸ்டி நம்பர் அது கொடுப்பீங்க. இதுல நான் 2க்கும் இப்போ நானே ஒரு நம்பர் நானா கொடுக்குறேன். இதே நம்பரே இதுக்கு கொடுத்துறேன், ஜிஎஸ்டி நம்பருக்கும். நெக்ஸ்ட் லீகல் என்டிட்டி கிரியேட் ஆயிரும். சேவ் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அண்ட் க்ளோஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிரைமரி லெஜர் கிரியேட் பண்ணுவீங்க. ஜென்ரல் லெஜர்ல போய்க்கணும். லெஜர் கிரியேட் பண்ண லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரல் லெஜர்ல மேனேஜ் பிரைமரி லெஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க நியூ ஆட் கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, ஒர்க் ஆகுது. இதுல நேம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்றது வந்து பிபிஓ, அதனால பிபிஓ பிரைமரி லெஜர் கொடுத்துக்கிறீங்க. பிரைமரி லெஜர்னால பிஎல் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனும் அதே தான். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம். பிபிஓ சிஓஏன்னு இல்லை வரும். பிபிஓ சிஓஏ இன்ஸ்டன்ஸ், அதனால அது கிளிக் பண்ணிக்கிறோம். கேலண்டரும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், பிபிஓ கேலண்டர்னு சொல்லி, அது கிளிக் பண்றோம். கரன்சி வந்து ஐஎன்ஆர் கொடுக்குறேன். அக்கௌண்டிங் மெத்தட் இதான் ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் கொடுப்போம். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் லெஜர் கிரியேட் பண்ணியாச்சு, பேமெண்ட் லெஜர். அதுக்கப்புறம் இதுல வந்து ஷோன்னு இருக்கும். இதுல ஆல் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகும். ஒர்க் ஆகுது. இதுல வந்துட்டு அசைன் லீகல் என்டிட்டின்னு இருக்கும். இதுல ஸ்கோப் கிளிக் பண்ணி இதையா போறோம் அப்படின்னா லீகல் ஸ்ட்ரக்சர்ல லீகல் என்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அது வந்து இதுல மேட்ச் பண்றோம். அதுக்காக இதுல வந்து செலக்ட் அண்ட் ஆட் கொடுக்குறோம்.
நம்ம கிரியேட் பண்ண வந்து பிபிஓ பிபிஓ பிரைமரி லெஜர் இங்க இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் பிபிஓ பிஎல் இங்க அசைன் லீகல் என்டிட்டி ஆட் ஆயிடுச்சு. இதுல லீகல் என்டிட்டியை மேட்ச் பண்றோம் அங்க இருந்த கிரியேட் பண்ணது. நம்ம கிரியேட் பண்ணது பிபிஓ இந்தியா அப்படின்னு சொல்லி லீகல் என்டிட்டி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிபிஓ வரும். பிபிஓ இந்தியா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போ அசைன் பேலன்ஸ் இன் செக்மெண்ட் வேல்யூஸ் டு லீகல் என்டிட்டி இருக்கும். இப்போ ஆட் பண்ண இந்த லீகல் என்டிட்டிக்கு வந்து செக்மெண்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். செக்மெண்ட் வேல்யூ மீன்ஸ் அதான் கம்பெனி வேல்யூ, அந்த 00 அது மாதிரி. இதுதான் அது. இதில் நீங்கள் ஆட் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகிடும். இதுதான் கம்பெனி வேல்யூ வந்து நான் 00 இதில் இருக்க ஒன்று கொடுக்கலாம். கொடுக்குறேன் 00 கம்பெனி வேல்யூ இந்த பிபிஓ இந்தியாங்கிறது. எரர் யூ மஸ்ட் ஸ்பெசிஃபை த ஜேர்னல் டிஸ்கிரிப்ஷன். ஜேர்னல் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து நான் லாங்குவேஜ் இன்னும் கொடுக்கல என்னன்னு, அதனால இது எரர் அடிச்சிருக்கு. எதுக்கு எரர் கொடுக்குது? தவறு. உங்களுக்கு ஜேர்னல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அதனால எரர் இருக்கு. ஓகே, விட்டதனால டிஸ்கிரிப்ஷன் blank-ஆ இருந்ததனால எரர் அடிக்குதா? ஆமாங்கக்கா. இல்ல ஜேர்னல் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு இது கொடுக்கல, லாங்குவேஜ் செலக்ட் பண்ணல, என்ன லாங்குவேஜ், அதனால இது எரர். அதுக்கு வந்துட்டு நீங்க எதுல போய் கொடுக்கணும்னா ஷோ ஆல்ல ரெக்கார்ட் டாஸ்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிடும்க்கா. இதுல வந்து ஸ்பெசிஃபை லெஜர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல இந்த ஜேர்னல் லாங்குவேஜ் எம்டியா இருக்குங்க, அதனால எரர். இது வந்து அமெரிக்கன் யூஎஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா சேனல் அது இன்னுமே அது ஓகே ஆயிரும்க்கா. அதுக்கப்புறம் இதுல ரிட்டைன்டு ஏர்னிங் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது நம்ம ஆட் பண்றோம். அது எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த கம்பெனி வேல்யூ கோடு அங்க கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கேயே நம்ம கொடுத்துறோம் கம்பெனி கோடு. ஓகே. கம்பெனி கோடு வந்து நான் 101 கொடுக்குறேன். US 1 பிரைமரி லெஜரும் அதே தான், பிஸ்னஸ் யூனிட். காஸ்ட் சென்டர் வந்து US ஆப்ரேஷன் கொடுக்குறேன், ஏன்னா US 1 லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணால US 1 அதே ஆப்ரேஷன் கொடுக்குறேன். அக்கௌண்ட் வந்து இது ரிட்டைன்டு ஏர்னிங் அக்கௌண்ட் நம்ம இப்போ கிளிக் பண்ணியிருக்கிறது, அதனால ரிட்டைன்டு ஏர்னிங்கை சர்ச் பண்ணி அதே அக்கௌண்ட்டை இதில் மேட்ச் பண்ணிக்கணும். இல்லை சர்ச் பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ்க்கு. ரிட்டைன்டு ஏர்னிங்ஸ் இருக்கு, இதே கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ரிட்டைன் ஏர்னிங் அக்கௌண்ட் அவ்வளோதான். இது ரெண்டு தான் நம்ம ஜிஎல் கொடுப்போம், அவ்வளோதான். இது ஜேர்னல் ப்ராசஸிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஜென்ரல் லெஜர் இது எனேபிள் பண்ணுவீங்க. சப்லெஜர் இருந்தால் அது. அதுக்கப்புறம் இதில் நோட்டிஃபை வென் பீரியட் ஜேர்னல் இஸ் என்டர். இந்த பீரியட் இப்போ நம்ம கொடுத்தோம்லங்க ஆகஸ்ட் 20 மே 20 அது மாதிரி 24 வரை கொடுத்ததுல உங்களுக்கு சேனல் என்டர் ஆனால் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி வேணும்னா இது எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா. சரி.
நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த சீக்வன்சிங்ல வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் எதோட லெஜரு லீகல் என்டிட்டியை வச்சு சீக்வன்ஸ் பண்ணலாம், இல்லை லெஜர் வச்சா நான் நோ சீக்வன்சிங்ல தான் இருக்கும். இதே உங்களுக்கு ஏபிலாம் வந்தா இந்த பேயபிள்ஸ் ரிசோபிள்ஸ் வந்து இதெல்லாம் எனேபிள் பண்ணிப்பீங்க. ஜிஎல்க்கு ஜேர்னல் லாங்குவேஜும் இந்த ரிட்டைன் ஏர்னிங் அக்கௌண்ட் மட்டும் நம்ம இது பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து சோல் ரெக்கார்ட் டாஸ்க்ல தான் இருக்கு. ரிவ்யூ அண்ட் சப்மிட்டிங் இவ்வளோதான் கான்ஃபிகரேஷன் ஜிஎல் செட்டப் பொறுத்தவரை எனக்கு. அதனால ரிவ்யூ அண்ட் சப்மிட்டிங் அக்கௌண்ட் போகிறோம். இதுல வந்துட்டு நீங்க இதுவரை பண்ணது இருக்கும். இதான் அந்த பிபிஓ இந்தியாங்கிறது லீகல் என்டிட்டிஸ். லெஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணது பிரைமரி லெஜர் பிபிஓ பிஎல்ங்கிறது. இது கிரியேட் பண்ணி ஸ்டாண்டர்ட் அப்ரூவல் கொடுத்தது. இதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரன் ஆகும். தி கிரியேட் அக்கௌண்டிங் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் ஹஸ் பீன் சப்மிட்டட். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி லெஜர் வந்து கொடுப்போம். இதுல பிபிஐ இருக்கு, நம்ம லெஜர் இதுல இன்னும் ஆட் ஆகல, அதனால நம்ம இதுக்கு அக்சஸ் கொடுக்குறோம். பிபிஓ பிஎல்ங்கிறது இதுல ஆட் ஆகாதனால நம்ம யூசருக்கு அக்சஸ் கொடுக்கல, அதனால அது கொடுக்கணும். இப்போ பிபிஓங்கிற டேட்டா அக்சஸ் செட் கொடுக்கணும். அது எதுல கொடுப்போம் அப்படின்னா நமக்கு இந்த டாஸ்க் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல இருக்க கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் யூசர் அப்படின்னு கிளிக் பண்ணா உங்களுக்கு வரும் மேனேஜ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர். மேனேஜ் டேட்டா அக்சஸ் ஃபார் யூசர் அதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்துட்டு ஆட் பண்ணிப்பீங்க. நான் இப்போ போயிருக்க யூசர் நேம் வந்து lee.ஏவரி. ரோல் வந்து இது ஜிஎல் பார்க்கறதுனால ஜெனரல் அக்கௌண்டன்ட் கொடுப்போம். ஜெனரல் அக்கௌண்டன்ட். நெக்ஸ்ட் இது டேட்டா செக்யூரிட்டி தான், நமக்கு டேட்டா அக்சஸ் செட்டு தான் தேவை. நம்ம அதுல எனேபிள் ஆகாதனால நேம் அது எந்த இதோட மேட்ச் பண்ணா பிபிஓ கிரியேட் பண்ணோம். நம்ம அதோட மேட்ச் பண்றதுனால பிபிஓ கொடுக்குறோம் அக்சஸ். நெக்ஸ்ட் அதே நேம் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் கொடுத்துட்டேன். ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் கொடுக்கணும், அது கொடுத்துட்டேன். இதுல டேட்டா அக்சஸ் செட் கொடுப்போம். நெக்ஸ்ட் இது வந்து பிபிஓ நம்ம கிரியேட் பண்ண பிரைமரி லெஜர், அதனால அது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ ரோல் ஆட் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் சாரி ஒரு கால் வந்து யூசர் கொடுத்ததுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் ஆகும் அப்போதான். இல்லாட்டி ஒரு சில இதில்
நேம் நமக்கு எப்படி பிரைமரி லெஜர் ஷோ ஆகாது. அதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்றோம். நெக்ஸ்ட் இதில் அதே மாதிரி செட்டப் அண்ட் ஆக்ஷன்ஸ் போயிடும். செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். இந்த ஜென்ரல் லெஜர் இந்த ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் இதில் வந்து பிபிஓ வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு டேட்டா ஆக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். பிபிஓ அதே மாதிரி பிபிஓ பிரைமரி லெஜர் வந்துடும். நம்ம அதில் கேலண்டர் கிரியேட் பண்ணி ஏப்ரல் 20 ஸ்டார்டிங். அதனால இங்கே பீரியடும் உங்களுக்கு 20 வந்துருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டும் உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் வந்து செட்டப் முடிஞ்சு இதான் கான்ஃபிகரேஷன் ஜிஎல் பொறுத்தவரை. அதுக்கப்புறம் ஜேர்னல் என்ட்ரி தான். இதில் வந்து ஜேர்னல் அக்கௌண்டிங் ஜென்ரல் அக்கௌண்டிங்னு இருக்கும். இதில் ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டு இதில் சேனல் கிரியேட் பண்ணால் நீங்கள் இதில் போவீங்க. இப்போ பீரியட் க்ளோஸுங்கிறது இதில் போவோம். பீரியட் க்ளோஸில் வந்து உங்களுக்கு இந்த October 24 வந்து இப்போ க்ளோஸில் இருக்கா உங்களுக்கு. இதே உங்களுக்கு ஏப்ரல் 20 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கு. ஏன்னா அது மட்டும்தான் நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோம். அதனால ஜென்ரல் லெஜர் இந்த பீரியட் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அது இன்னும் நான் லெஜர் மாற்றல. இதில் நீங்கள் இங்கே டேட்டா ஆக்சஸ் செட் இருக்குல்ல, இதில் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் லெஃப்ட் சைடு. பிபிஓ பிஎல் அது நம்ம கிரியேட் பண்ணது தான். ஓகே கொடுத்துட்டு இதில் இப்போ உங்களுக்கு ஏப்ரல் 2020 ஏப்ரல் 20 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அது நெவர் ஓப்பனில் இருக்க இந்த உள்ள போயிட்டு நீங்கள் ஜென்ரல் லெஜர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஓப்பன் ஃபர்ஸ்ட் பீரியட் கேட்கும் ஏப்ரல் 20. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏப்ரல் 20 அடிக்கிறேன். ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. இதே உங்களுக்கு ஏப்ரல்லையே ஏப்ரல் 22 அது உங்களுக்கு ஓப்பனில் இருக்காது. நெவர் ஓப்பன் இருக்கும். இப்போ இந்த மந்த்து அக்டோபர் 24 இப்போ 24 கொடுத்தேன்னா நெவர் ஓப்பனில் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ October 24 வரை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏப்ரல் 20 மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணது. May 20 இப்போ இது ஓப்பனில் இருக்கு. இது இந்த ஃபியூச்சர் ஓப்பன் ஃபியூச்சர் என்ட்ரபிள்னா ஃபியூச்சரில் ஓப்பன் ஆகும் அடுத்தது. அதுக்காக இது அப்படி இருக்கு. இப்போ நம்ம இப்போ இந்த மந்த் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷன் போய் ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்கும் எந்த பீரியட். இதில் வந்து நீங்கள் அக்டோபர் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா இந்த மந்த்துக்கு சேனல் என்ட்ரி போடுறோம் அதுக்காக பீரியட் ஓப்பன் பண்ணி இந்த October 24 கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பீரியட் வர ஓப்பன் ஆயிடும் ஏப்ரல் 20
ப்ராசஸ் சப்மிட் ஆயிடுச்சு. திரும்பி லாக் அவுட் பண்ணிட்டு வரணுமா? இல்ல லாக் அவுட் தேவையில்ல. டன் கொடுத்துட்டு நீங்க திரும்ப ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதுல ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 24 வந்து ஓபன். இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள போகும் அந்த பேஜுக்கு. இப்போ உங்களுக்கு நவம்பர் வந்து ஃபியூச்சர் பீரியட், அக்டோபருக்கு அடுத்து அது வந்து எனேபிள் ஆகல, அதனால உங்களுக்கு பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். இதே ஓப்பன் ஆன பீரியட் எல்லாம் அந்த நோட் பீரியட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அக்டோபர் ஏப்ரல் 20 மட்டும்தான் நான் ஓப்பன் பண்ணது. அப்புறம் அக்டோபர் 24 ஓப்பன் பண்ணேன். மீதி இடையில இருக்க எல்லா பீரியடும் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஃப்ரம் ஏப்ரல் 20 டு ஏப்ரல் அக்டோபர் 24 வரைக்கும் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்டோபர் 24 க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு க்ளோஸ் பீரியட்னு இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணா உங்களுக்கு இந்த பீரியட் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும், அக்டோபர் மட்டும்தான். மீதி எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கும். சரி சரி. இந்த இதுல இப்போ உங்களுக்கு மாறி இருக்கு. க்ளோஸ்டுன்னு வந்துச்சு உங்களுக்கு. ஓகே. ஓப்பன் பண்ணல எல்லா பீரியடும் ஓப்பன் ஆகும் அந்த பிட்வீன்ல இருக்கிறது. ஆனா க்ளோஸ் பண்ணல அந்த பீரியட் மட்டும் தான் க்ளோஸ் ஆகும், மீதிலாம் ஓப்பன்ல தான் இருக்கும். சரி. இதான் ஜெனரல் லெட்ஜர் கான்ஃபிகரேஷன்ஸ். மீதி ஜேர்னல் எப்படி போறது, ஜேர்னல் எப்படி, அது நாளைக்கு சொல்லுவா உங்களுக்கு. சரி ஓகே. இன்னைக்கு கிளாஸ் இது போட்டு பாருங்க. அக்கா ஏபி மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இன்வாய்ஸ் எது டவுட்னா கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. ஏபி நான் போட்டுமா இன்வாய்ஸ்? ஓகேங்க. ஓகே, நான் ஷேர் பண்றேன், கட் பண்ணிடுவாங்க. வியூ ஆகுதா? ஓகேங்க. ஃபர்ஸ்ட் பேபிள்ஸ் இன்வாய்சஸ் கரெக்ட்டா? கரெக்ட். இன்வாய்சஸ்ல இங்க போயிட்டு கிரியேட் இன்வாய்ஸ். ஓகேவா நிதிஷ்? கரெக்ட்டுங்கக்கா. எனக்கு சொல்லுங்க, நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கல. இப்பதான் பண்றேன், இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகல. ஓகே ஓகே. அந்த ஜூம் அந்த மீட்டிங் அந்த லிங்க் கொஞ்சம் ஸ்வைப் பண்றீங்களா கீழே? புரியல. அந்த ஸ்கைப் லிங்க் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த சின்னதா பாக்ஸ் மாதிரி பிளாக் கலர், அதை கீழே கொண்டு போயிருங்க. ஸ்க்ரோல் டவுன். இப்போ வந்து பிசினஸ் யூனிட் நம்மளா எதனா கிரியேட் பண்ணிக்கலாம்ல, இல்ல இதுல இருக்கிறது எடுத்துக்கலாம்? பிசினஸ் யூனிட் தான் நம்ம கிரியேட் பண்ணலங்க, இதுல இருக்கிறத எடுத்துக்கோங்க. நீங்க பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்றத வந்து நீங்க ஆர்கனைசேஷன்ல போனீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஓகே. எந்த இதுல போயிட்டு ஆர்கனைசேஷன்ல கிரியேட் பண்ணுமா? இல்ல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல. எங்க காணோம்? போட்டோ போட்டிருக்கிறது தானே உங்களுக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ். இங்க தானே? மேல செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்.
இதுல வராதா? ஆஹா இதுலயா நேவிகேட்டர் இல்லையா? இல்ல இல்ல ரைட்ல ரைட் கார்னர் இருக்கா அப்படியே ஃபர்ஸ்டா இருக்கு போட்டோ போட்டு ஓகே. அதான் செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அதான் அதுல செட்டப் பண்ணிட்டேன். இதுல இதுல வந்து ஃபினான்ஷியல்ஸ் தானே? ஃபினான்ஸ்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஃபினான்ஷியல்ஸ் தான் இருக்கு. இதுல இப்ப வந்து இதுல வந்து இல்ல பேயபிள்ஸ் வராது ஆ உங்களுக்கு. இது கிளிக் பண்ணுங்க அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இதுவா? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்டா இருக்கு மேனேஜ் பிசினஸ் யூனிட் இன் ரைட் சைடுல. மேனேஜ் பிசினஸ் யூனிட். இதுல வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிசினஸ் யூனிட் இதுல கிரியேட் ஆயிடும். கிரியேட் இல்லையா? இது நீங்க கிரியேட் பண்ணிடலாம். ஆனா இதுல சப்ளையர் ஆட் பண்ணணும், அந்த பில் டு அட்ரஸ் ஆட் டு அட்ரஸ் அதை எல்லாமே ஆட் பண்ணுங்கக்கா. ஓகே, நான் வேணா இது அப்புறமா பண்ணி பார்க்கறேன். சரி, தெரிஞ்சுக்கிறேன் எங்க போகணும்னு. இங்க போயிட்டு நேம் டிஃபால்ட் செட் எல்லாமே கொடுத்தோம்னா வரும் இல்லையா? இல்ல இதுல நேம் கொடுப்பீங்க, லொகேஷன், டிஃபால்ட் செட் வந்து காமன் செட் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். மேனேஜர் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஓகே, நேம் லொகேஷன் டிஃபால்ட் செட் வந்து காமன் செட்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சர்ச்ல போயிட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணிக்கலாம். இதுல நீங்க சர்ச் பண்ணாங்க சர்ச்னு கொடுங்க. அதுல பண்ணீங்கன்னா தான் வரும் உங்களுக்கு. எல்லாமே அது மாதிரியே பண்ணுங்க, இப்படி இதுல போடாதீங்க. சரி. கீழ லாஸ்டா காமன் இருக்குல்ல செட். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு சப்ளையர்லாம் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதுல இதாகும்க்கா. இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணல அந்த சப்ளையர் சைட்லாம் வரும்ல, டிஃபால்ட்டாவே வந்துரும்ல உங்களுக்கு. ஓகே, இது வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் வந்து பிசினஸ் யூனிட் கிரியேட் பண்ண முடியும். ஆமாக்கா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நாய்ஸியா இருந்தா சொல்லுங்க. இப்போ வந்து இங்க இருக்க பிசினஸ் யூனிட் எது வேணா போட்டுக்கலாம்ல? ஓகே, நீங்க US1 அது மாதிரி போடுங்க. இது மேல இருக்க ஆப்பிள் லிமிட் அதெல்லாம் நம்மள மாதிரி கிரியேட் பண்ணிருக்கவங்களா இருப்பாங்க. இதுனா ஒன்னு கொடுத்துக்கவா? US அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகும். இன்னொரு 1 கொடுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. சப்ளையர் வந்து நீங்க ஏபிசி நீங்க சர்ச் பண்ணுங்க. அதுல சப்ளையர் ஏ கொடுங்க. ஏ கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல கொடுத்துக்கலாம். ஏபிசி கன்சல்டிங் போட்டுக்கிறேன். கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க சப்ளையர் இதெல்லாம் வந்துரும். இல்லாட்டி நம்ம சப்ளையர் கிரியேட் பண்ணோம். இதுல ஒரு 5000 போட்டுக்கிறேன். இல்ல அது இன்வாய்ஸ் நம்பர். மேனுவல் இன்வாய்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்றோம், அதனால எம்ஐ அதுல போட்டுருங்க. எங்க மேல நீங்க 5000 கொடுத்தீங்களே அது இன்வாய்ஸ் நம்பர். அது இன்வாய்ஸ் நம்பர். அது மேனுவல் இன்வாய்ஸ்னால எம்ஐ போட்டு அமௌண்ட் ஐஎன்ஆர் மாத்திக்கவா? மாத்திக்கோங்க. ஐஎன்ஆர் சர்ச் பண்ணீங்கனாலே வந்துருமே உங்களுக்கு அதுல. ஓகே, டைப் வந்து ஸ்டாண்டர்ட்.
டேட்டு இது இன்னைக்கு டேட்டு ஆ இமிடியட் இன்னைய டேட். ஓகே. டேர்ம்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் ஆஹா. இல்லையா? ஆ இப்போ வந்து லைன்ஸ்ல ஆ ஆட் பண்ணுமா? ஆட் பண்ண தேவையில்ல. அதான் உங்களுக்கு லைன் ஆல்ரெடி இருக்கு. ஆ மிஸ்செலேனியஸா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அது ஐட்டம்ல தான் இருக்கும். புரியல. ஐட்டம்ல தான் இருக்கும். ஐட்டம் அமௌண்ட் வந்து நீங்க அங்க கொடுத்த இன்வாய்ஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் அதுவே வந்துருச்சுல ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல காம்பனன்ஸ். இல்ல உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. நான் சேஞ்ச் பண்ணவா? நீங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இதுல இந்த லைனை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் லைன் கொடுங்க. கேன்சல் பண்ணவா? இங்க லைன் கேன்சல் இருக்கு. இங்க ரெஃபரன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. இங்க 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 இதுல மேல பாருங்களேன். உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரெஃபரன்ஸ் ஆமா டாக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல இன்ட் இருக்குல்ல அதை அழுத்துங்க. அதுக்கு பக்கத்துல ஓகே. அதை இப்ப நீங்க ஓகே ஐட்டம்ல இருக்கு. அமௌண்ட் கிளிக் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்து கான்ட்ராக்டர் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அது எதா இருக்கு கான்ட்ராக்டர் எக்ஸ்பென்சஸ். அது நீங்க எது வேணா போட்டுக்கலாம். அட்வர்டைசிங் ஃபுல்லு அதுல எது வேணா. சரி ஓகே அதுல இருக்கட்டும். ஓகே. இப்போ நீங்க சேவ் கொடுங்க. அவ்வளவுதான். இதுல இன்வாய்ஸ்ல அவ்வளவுதான் போடுவோம். நெக்ஸ்ட் இதுல உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்தா அந்த நம்பர் இருக்கும். இதுக்கு டாக்ஸ் எதுவும் இல்லையா? ஒரே நிமிஷம் நீங்க சேவ் பண்ணுங்க. மேல போய் 6000 கொடுத்துருக்கீங்களா? இல்ல 5000 தான் கொடுத்திருக்கேன். ஓகே ஓகே. சேவ் கொடுங்க. இப்ப கீழே வாங்க. கீழே வந்து டாக்ஸை கிளிக் பண்ணுங்க. டாக்ஸ் அது ஜென்ரேட் ஆயிருக்கும். யூஎஸ்னால ஸ்டேட் டாக்ஸ், சிட்டி அண்ட் கண்ட்ரி டாக்ஸ். உங்களுக்கு 3 டாக்ஸ் வந்திருக்குமா? இப்போ 5450 கரெக்ட்டா? கரெக்ட். உங்களுக்கு 2 டாக்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே ஓகே. சப்ளையருக்கு தகுந்தவள வந்து நினைக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு இன்வாய்ஸ் ஆக்ஷன்ல போய் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆயிடும். வேலிடேட் இப்போ எனக்கு இந்த இன்வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா இதுல போயிட்டு டெலீட் இன்வாய்ஸ் கொடுத்தா டெலீட் ஆயிடுமா? கேன்சல் இன்வாய்ஸ் கொடுத்தாலே கேன்சல் ஆயிடும். இதே உங்களுக்கு இமிடியேட்டா பே பண்ணா பே இன் ஃபுல் கொடுங்க. ஓகே. இப்போ இன்வாய்ஸ் வேலிடேட் ஆயிடுச்சு. எந்த இதுலயும் இல்ல. இப்போ வந்து அடுத்தது பேமெண்ட் தான் இல்லையா? பே இன் ஃபுல் கொடுக்கணுமா? இது வந்து இன்வாய்ஸ்லயே இமிடியேட்டா பே பண்றோம். இப்போ இந்த இன்வாய்ஸ் வச்சு இப்படி அதனால பே இன் ஃபுல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு. பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து ஒன்று கிளிக் பண்ணுங்க. இதே கொடுக்கலாமா? கொடுங்க. ரெமிட் டு அக்கௌண்ட் தேவையில்ல. நெக்ஸ்ட் பேமெண்ட் டாக்குமெண்ட். இதுல பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபரா? அது தேவையில்ல. ரெமிட் டு அக்கௌண்ட். ஓகே. இது தேவை இல்லையா பேமெண்ட் டாக்குமெண்ட்? பேமெண்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு செக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சர்ச் பண்ணவா? ஓகே. நீங்க பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் வாங்க. கேன்சல் பண்ணுங்க. இல்ல கேன்சல் பண்ணுங்க. பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்க. அதுல இது கொடுங்க. கீழே என்ன பண்ணுவாங்க? இன்னும் இருக்கா? அவ்வளவுதான் இருக்கு. ஓகே. மேல
இந்த சிஏபின்னு இருக்குல்ல, கேப், அது கொடுங்க. கேப் யூஎஸ். ஒரு நிமிஷம். என்னது சிஓஏவா? கேப் சிஏபி யூஎஸ். அது கொடுங்க. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட் வாங்க. செக் ஸ்டாக் ஏன் அதுக்கு வரலன்னா, நம்ம அந்த யூசருக்கு பேமெண்ட் டாக்குமெண்ட் நம்ம கொடுக்காம இருந்திருக்கும். சார் நம்ம 4450 தானே கிரியேட் பண்ணோம். இங்க 4905 இருக்கு. வித் பேங்க் சார்ஜஸா? உங்களுக்கு அந்த இது டாக்ஸ் வந்தது. அதான் 5450 இல்லையா? 5450. ஆமா. சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் இருக்கு பாருங்க. இந்த பேங்க் அக்கவுண்ட் வந்து யூஎஸ்டில இருக்கும். ஓகே. அதனால கன்வர்ஷன் ரேட் வச்சு உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் உங்களுக்கு அந்த 5000 உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. அதுல பேமெண்ட் நம்பர் வந்து 4067. Payment 4037 has been created. கிரெடிட் சார்ஜ். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டேன். இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுங்களே. இப்போ வந்து இந்த போஸ்ட் டு லெட்ஜர் இருக்குல்ல, இப்போ நம்ம இது கிளிக் பண்ணா என்ன ஆகும்? கிரெடிட் வந்து லயபிலிட்டியில விழுந்திருக்கும், டெபிட் வந்து எக்ஸ்பென்ஸ்ல விழுந்திருக்கும். அது நம்ம பாத்துக்கலாம். லெஜர் கொடுங்க. போஸ்ட் டு லெஜர். இப்போ தேவையில்ல. இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்கவா? இல்ல, போஸ்ட் டு லெஜர் கொடுங்க. லெஜர்ல போயிரும் உங்களுக்கு. நம்ம டேட்டா எது எடுக்கிறது இருந்தாலும் லெஜர்ல தானே எடுப்போம். இது சும்மா ஏபி எது போட்டாலும் எண்ட் ஆஃப் த டே லெஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். லாஸ்ட்ல மொத்தமா கூட போஸ்ட் பண்ணலாமா நீங்க நடந்த எல்லா ஆக்ஷனையும் கூட? அது தெரியல எனக்கு. வியூ அக்கவுண்டிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் வந்து லயபிலிட்டி, டெபிட் வந்து எக்ஸ்பென்ஸ்ல வந்துருக்கும். அதை நீங்க பார்க்கலாமா? பார்க்கலாம். வியூ அக்கவுண்டிங் கொடுங்க. வர மாட்டேது. லோட் ஆயிட்டு. கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஓகே. 5000 டெபிட். இது 60.6. ஓ, இது யூஎஸ்டில. ஓகே. liability non recoverable tax. உங்களுக்கு பாருங்க, கிரெடிட் வந்து அந்த லயபிலிட்டிலயும், டெபிட்னா எக்ஸ்பென்ஸ். மேல எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா டெபிட்ல விழுந்திருக்காக்கா? கீழே இருக்க கிரெடிட் தான் லயபிலிட்டி. உங்களுக்கு ஐட்டம் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட்ல விழுந்திருக்கும் மேல 5000. வித்ஹோல்டிங் டாக்ஸ் வந்து ரெண்டு டாக்ஸா பிரிஞ்சு விழுந்துட்டா? வித்ஹோல்டிங் டாக்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும்க்கா. அது நம்ம இதுல போடலன்னு நினைக்கிறேன். வித்ஹோல்டிங் டாக்ஸ் இன்வாய்ஸ்ல ஆட் பண்ணல. ஓகே. இதுதான் இந்த இது மாதிரி நீங்க ஒரு இன்வாய்ஸா நீங்க ஸ்டாண்டர்டு இது டெபிட் கிரெடிட்லாம் மெமோலாம் போடும்போது நெகட்டிவ்ல போட்டுக்கோங்க. சரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரீபேமெண்ட். இப்போ பேமெண்ட் வந்து 5000 இருக்கு. ஓகேவா? ஓகேங்க. அந்த சப்ளையருக்கு வந்து ஒரு 1000 ரூபீஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணனும். ஓகேங்க. கிரெடிட் மெமோவோ டெபிட் மெமோவோ இருக்கு. டெபிட் நோட் இருக்கு அவருக்கு. அது எப்படி பேமெண்ட் பண்ணுவாங்க? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா இதுல? அக்கா, அது வந்து நம்ம ரிசீவபிள்ஸ்ல தானே பண்ணுவோம். இல்ல, சப்ளையர் வெண்டர் கேக்குறேன் நான். அதான்க்கா, இதுல நம்ம ஏபில கிரெடிட் மெமோ டெபிட் மெமோ வச்சு இந்த இன்வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுவோமா நம்ம இந்த 5000க்கு. அடுத்து இன்னொரு கிரெடிட் மெமோன்னு போட்டு இந்த இன்வாய்ஸ் நம்பர்ல தான் நம்ம மேட்ச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த நம்பரை இதுல போட்டு நம்ம 5000க்கு பதிலா அப்படிதான் பே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன்க்கா. அது எப்படி பண்றதுன்னு தெரியல. நாளைக்கு சொல்றீங்களா? ஓகே. அது அப்படியே இந்த இது அப்படியே சாத்த கேளுங்க, நாளைக்கு அவரு எடுப்பாரு. சரி, ஓகே. நான் சொல்றேன். நான் வந்து பேமெண்ட்ல இருந்திருக்கேன்.
SAP ஓகே. யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நாங்க எப்படி பண்ணுவோம்னா வெண்டாருக்கு வந்து அதான் வெண்டார் சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்கல்ல? சப்ளையர் தானே சொல்றீங்க வெண்டார். ஆமா. ஓகே. வெண்டாருக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 10,000 அவருக்கு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்தது ஏதோ ஒரு ப்ராப்ளமா இருந்ததுனால ஒரு டெபிட் நோட் மாதிரி வெண்டாருக்கு ரைஸ் பண்ணி ஒரு 1000 ருபீஸ் போட்டுருவாங்க. அப்ப என்ன ஓ பண்ணுவோம்னா அந்த இன்வாய்ஸ்ல இருந்து 10,000ல இருந்து 1000 ருபீஸ் மைனஸ் பண்ணி பேலன்ஸ் 9,000 தான் வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணுவோம் இன்வாய்ஸ்ல இருந்து. அந்த ஓகே. மாதிரி இதெல்லாம் வந்து சினாரியோ இதுலயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அக்கௌண்ட் பேயபிள் தானே. ஆமாக்கா. அதுக்கு எப்படி இதுல என்ட்ரி போடுவோம்னு தான் கேக்குறேன். ஏன்னா இது கிரெடிட் சிங்கிள் மெமோ. இன்வாய்ஸ் கிரியேட் பண்றோம். சிங்கிள் இன்வாய்ஸ் அப்படியே பேமெண்ட் பண்றோம். ஆமா. அப்படி இருக்கும்போது கிரியேட் மெமோனா கீழே அப்படியே ஒரு லைன் ஐட்டம் கூடவே சேர்ந்து ஆட் பண்ணுவாங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியலையே. இதுல ஆட் பண்ண முடியாது எனக்கு தெரியும். இதுல எப்படிங்கக்கா, அதான் ஒரு இன்வாய்ஸ் தான் நம்ம முடிச்சாச்சு. ம். இதே ரெசிப்ட்ல இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போதே ஒரு லைன் ஐட்டம் வந்து இதுவாகும், அடுத்த லைன் ஐட்டம் கிரெடிட் மெமோ ஆட் பண்ண முடியாதுல்ல? ஸ்டாண்டர்ட் டைப் தான் மாறும். இந்த ரெண்டு ஆமாக்கா. இதையும் எப்படி வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? எனக்கு அது தெரியல. அதான் அதான் அதான்க்கா, அது ஏஆர்ல ரெசிப்ட் கிரியேட் பண்ணோம்ல. ரெசிப்ட்ங்கிறது இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது ஏஆர்ல ஃபர்ஸ்ட். ஆ. அந்த ரெசிப்ட் கிரியேட் பண்ணும்போது ஏஆர்னா என்ன சொல்லுவோம்னா சேல்ஸ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஏஆர் அதான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு. ஏஆர்ல வந்து தெரியும் அது சேல்ஸ் ஆர்டர். ஆ அதுலயும் வந்து டெபிட் மெமோ வரும். ஆமாங்கக்கா. அப்படி வரும்போது அதுல தானே நம்ம இந்த இன்வாய்ஸ் நம்பர் கொடுப்போம். அதுல நம்ம கிரியேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏபிலயும் டெபிட் பண்ணி வெண்டருக்கு பேலன்ஸ் பே பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்கக்கா. எப்படின்னு தெரியல எனக்கு நீங்க சொல்றது. அதுதான். ஓ ஏன்னா இது லைவா நாங்க அந்த இதுல ஒர்க்கிங்ல ஓ இருக்கோம் இல்லையா? அதனால ஆ எனக்கு நான் அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணிருக்கேன் ஓ வெண்டாருக்கு. சரி ஓகே நான் சார் கிட்ட கேக்குறேன் நாளைக்கு. சரிங்கக்கா. சரி பேமெண்ட். ஓகேங்கக்கா. சரி இப்போ நெக்ஸ்ட் இது சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு பேமெண்ட்டுக்கு போகணுமா அடுத்தது? அதான் இது பே பண்ணியாச்சேங்கக்கா. அடுத்து இது பேமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பேங்க்குக்கு மூவ் பண்ணுவோமே அது அந்த ஆப்ஷன் எதுவும் இல்லையா? அக்கா இதுல பே பண்ணிட்டோம்னா லெஜருக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். அதான் அந்த இது. அவ்வளவுதான். நீ- இது சேவ் நீங்க பண்ணிட்டு நீங்க இன்னொன்னு பேமெண்ட்ஸ் இன்னொரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க பேமெண்ட் போட்டு பாருங்க. அந்த பேமெண்ட் சொன்னேன்ல இன்வாய்ஸ் ஒன்று இதுல கிரியேட் பண்ணிடுவோம். அடுத்த பேமெண்ட் பேஜ் போயிட்டு பேமெண்ட்ல அந்த பேட்ச் பேமெண்ட் கிரியேட் ஆமா ஆமா ஆமா. அது போட்டு பாருங்க. அதுல டவுட்னா எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சரி ஓகே 10 8:50 ஆயிடுச்சு. சரிங்கக்கா. நாளை காலையில எடுப்பீங்களா கிளாஸ்?